செம்மையா இருக்கு, வேற லெவல். இன்னைக்கு வந்து புளி மீன் பிரட்டல் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையானது மீன், இதுவும் டியூனா வர்க்கம் தான். இது அதுலேயே முள் இல்லாத, கொஞ்சம் நல்ல சதவுள்ள முள் இல்லாத மீனாக இருக்கணும். அது மட்டும்தான் இந்த இது செய்ய முடியும். கொடம்புளி பேஸ்ட், இது கொடம்புளி மட்டும்தான் இதுக்கு தேவைப்படும். கொடம்புளி தான் இதுக்கு தேவை. மிளகுத்தூள், மஞ்சள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை ரொம்ப சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கேன், கருவேப்பட்டை சும்மா கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருக்கேன், உப்பு, மிளகாய் பொடி. இப்போ நம்ம எல்லாம் போட்டு ஒரு மிக்சிங் பண்ண வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மீனை பிரட்டி அடுப்பில் வைக்க வேண்டியது தான் வேலை. புளி, தேவையான அளவு உப்பு, பிறகு பார்த்துட்டு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, கொஞ்சமாக கருவேப்பட்டை, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், கருவேப்பிலை ரொம்ப. மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மிளகு. இது மிளகுலேயே தான் வேக போகுது. காரமே இதுக்கு இந்த மிளகு தான். கலருக்கு தேவை அப்படிங்கிற மாதிரினா இவ்வளோ போதும் மிளகாய் பொடி. இது வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. கரெக்டாக தான் இதுக்கு தண்ணி வரணும். அந்த தண்ணி இஞ்சி வரைக்கும் அந்த மீன் வேகணும். அதுக்கு பிறகு அந்த மீனை எடுக்கிற மாதிரி இருக்கணும். இதில் என்ன விசேஷம்னா, இந்த மீன் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இதை வந்து நம்ம வந்து இந்த மண் சட்டியில் வச்சு தான் விறகடுப்பில் வச்சு செய்ய போகிறோம். அதுதான் உண்மையான முறையும் கூட. ஏன்னா அது தண்ணி, அதிக அளவு தண்ணி இருந்தால் அந்த சட்டி இழுத்துரும். இப்போ வந்து நான் வந்து இப்படி இந்த கருவேப்பிலையை அடியில் வந்து அடுக்கிக்கலாம். இது கருவேப்பிலையும் சேர்ந்து வெந்து வரும். உடம்புக்கும் நல்லது, நல்ல வாசமாகவும் இருக்கும். இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இது வைக்கிறது. இந்த ரம்பன்னு சொல்கிறோம் இல்லையா, இதையும் இப்படி வச்சுக்கலாம். இது வெந்து வரும்போது இந்த வாசமும் நல்லா டேஸ்ட்டு, நல்ல மணமாக இருக்கும். வச்சுட்டு இதில் மீனை வந்து ஒரு முக்கியமானது என்னென்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்க முடியாது. கரெக்டாக வரிசையாக அழகாக தண்ணி துண்டாக இருக்கிற மாதிரி தான் அடுக்கணும். நான் இப்போ அடுக்கிறேன் பாருங்கள். இப்போ மீனெல்லாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவான சட்டியை எடுத்துக்கோங்க. சின்ன சட்டியாக எடுங்க. நிறைய அளவில் செய்கிறதா இருந்தால் பெரிய சட்டியாக எடுத்துட்டிங்கன்னா சரி. இது ரொம்ப டேஸ்டான ஒரு ஐட்டம். நீங்கள் ஒரு சாம்பார் ஏதாவது ஒரு ரசம் ஒன்று இருந்தால் கூட ஒரு துண்டு எடுத்திங்கனாலும் நீங்கள் சாதத்துக்கெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் மீனெல்லாம் அடுக்கிட்டேன். இது வந்து எண்ணெயோ பாலோ எதுவுமே இல்லாமல் வேக போகுது. வெறும் தண்ணியில் மட்டும்தான். தண்ணி மட்டும் கரெக்டாக இந்த சாந்தெல்லாம் தெளிச்சா மட்டும் போதும். தெளிச்சு இந்த கொஞ்சம் மூழ்கிறதுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் ஓகே. இது தண்ணி குறையும் போது மீனும் வெந்து முடிஞ்சிடும். பாசல் கட்டுறதுக்குலாம் இது வந்து பெஸ்ட் டிஷ் இல்லையா? டிஷ் இது நல்லாவும் இருக்கும். அதோட வயிற்றுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது நல்ல. இனி இதை எடுத்து அடுப்பில் வைக்க வேண்டியதுதான். அடுப்பை கரெக்டாக நிதானமாக எரிய விடுங்க. அதிகமாக எரிய விட வேண்டாம். அந்த மீன் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக எரிஞ்சால் சரி. அப்புறம் தணலை குறைச்சி விட்டு கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து மீன் உடையாமல் எடுத்துக்கணும். இப்போ பார்க்கலாம். இந்த பாருங்கள், தண்ணியெல்லாம் கரெக்டாக வற்றிடுச்சு, மீனும் வெந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம். இந்த சாப்பிட்டு பாருங்கள். ஸோ யூவர்ஸ், புளி மீனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை வந்து இங்கே அம்புல் தியால் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புளிப்பாகவும் நல்லா காரமாகவும் நம்ம பெப்பர் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. பார்த்திங்கன்னா உள்ளுக்கெல்லாம் நல்லா வெந்திருக்குது. ரைஸுக்கெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனா நம்ம வந்து கிரேவியே இல்லாமல் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம். வெறும் ரைஸில் எந்த கிரேவியும் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணியிருப்போம். நல்லா புளிப்பாக நல்லா காரமாக செம்மையாக இருக்குது.